பட்டு ஜவுளி கடைகள் மிகுந்த பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தனியார் பட்டு சேலை கடைகளில் வெளியே சாலையில் நிறுத்தப்படுவோர்களிடம் போலீசார் அறிவுறுத்த வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதம். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் இன்று சுபமுகூர்த்த நாளையொட்டி பட்டு சேலைகளை வாங்கிட குவிந்துள்ள பல்வேறு மாநில மாவட்டத்தவர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தனியார் பட்டு சேலை கடைகளால் தங்களது வியாபார நோக்கத்திற்காக சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி உள்ளூர் மக்கள் அவதி. உலகளவில் பட்டுக்கும் கோவிலுக்கும் பெயர் பெற்று விளங்குகின்ற காஞ்சிபுரம் மாநகருக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் திருக்கோவில் மற்றும் பட்டுப்புடவைகள் வாங்க காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிகின்றனர். குறிப்பாக சுபமுகூர்த்த நாட்கள், விடுமுறை தினங்களில் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூரு, கேரளா போன்ற பல்வேறு அண்டை மாநிலத்தில் இருந்து பட்டு சேலை எடுப்பதற்கும் திருக்கோவில்களை சுற்றி பார்க்க வருவதாலும் அந்நாட்களில் காஞ்சிபுரம் மாநகரின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவது வழக்கம். இந்நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் காஞ்சிபுரம் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெங்கடகிரி தோட்டம் என அழைக்கப்படும் பகுதியில் கட்டண முறையில் பார்க்கிங் தளம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதினாலும் சுபமுகூர்த்த தினம் என்பதினாலும் பட்டு ஜவுளி கடைகள் மிகுந்த பிரதான சாலையான காஞ்சிபுரம் காந்தி ரோடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பட்டு சேலைகளை வாங்கிட குவிந்துள்ள பல்வேறு வெளி மாநில மாவட்டத்தவர்கள் வந்த வாகனங்கள் தனியார் பட்டு சேலை கடை வெளியவே நிறுத்தப்பட்டதால் காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் தனியார் பட்டு சேலை கடைகளில் வெளியே சாலையில் நிறுத்தப்படுவோர்களிடம் போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்திய நிலையில் வாகன ஓட்டிகள் போலீசாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்ட காட்சிகளும் அரங்கேறியது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கட்டண முறையில் பார்க்கிங் தளம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தனியார் பட்டு சேலை கடைகளால் தங்களது வியாபார நோக்கத்திற்காக சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி உள்ளூர் மக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். சாலை விதிமுறைகளை மீறி சாலைகளிலேயே தனியார் பட்டு சேலை கடைகள் வெளியே நிறுத்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணமாகும் வாகனங்களுக்கும் அதேபோல் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கும் உரிய அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இப்பிரச்சினைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என உள்ளூர் மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ठीक है